நம்ம ஜெமி ஓட்டனுக்கு பதிலா சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அறிவிச்சிருக்காங்க. அவர் யாரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் வீடியோல பார்க்கலாம். அதை தவிர்த்து இனி நடக்க போற லக்னோ மேட்ச்ல நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் பிளே பண்ணுவாரா, அது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம வீடியோக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம எல்லோத்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம சிஎஸ்கே பத்தி முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கறது முன்னாடி நேத்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பாரு. அதுல அவர் இந்த இன்ஜுரி ஓரிஸை பத்தி பேசியிருக்காரு. நாங்க எங்க பிளேயர்ஸ் மேல எதுவுமே சொல்ல போறது இல்ல, அவங்க லாட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க ரீசென்ட் டைம்ஸ்ல. இன்ஜுரின்றது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்ன்ற மாதிரி பார்த்தோன்னா ஸ்டீஃபன் ஃபிளெமிங் சொல்லியிருக்காரு. ஆனா இதை நான் ஏத்துக்க மாட்டேன் சொல்லணும். ஏன்னா டீம்ல ஒரு இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டும் ஒருத்தவங்க இருக்காங்க, இன்ஜுரி பிசியோன்னு. ஆனா சிஎஸ்கேல கடந்த ஒரு 2 வருஷத்துல 27 இன்ஜுரி மேல வந்திருக்கு. சோ அப்ப இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, பாதி சிஎஸ்கே டீம் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்காங்க இந்த வருஷம். கண்டிப்பா சிஎஸ்கே டீம் இதை அட்ரஸ் பண்ணி அது ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு டீம்ல 27 பிளேயர்ஸ் கடந்த ஒரு 2 சீசன்ல ஆயிருக்காங்கன்னா சோ அவங்க ஒரு புயர் மேனேஜ்மெண்ட் தாங்க தெரியுறாங்க இன்ஜுரிஸ்ல பார்க்கும்போது. சோ சிஎஸ்கே வரக்கூடிய சீசன்ஸ்லயாச்சும் கரெக்டா இந்த இன்ஜுரிஸை பார்த்து மேனேஜ் பண்ணணும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. அடுத்தது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சிஎஸ்கே மேக்னில பாத்தீங்கன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க ராமகிருஷ்ணா கோச் பதில. இவர் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டே இருந்தோம் சிஎஸ்கே ஒரு ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காருன்னு. சோ இப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இவர் பார்த்தா நம்ம சிஎஸ்கே டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு ராமகிருஷ்ணா கோச் பதிலன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ என்னதான் இது லேட்டரான அப்டேட் நான் பண்ணியிருந்தாலும் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் சிஎஸ்கே டீமோட லக்னோல ஜாயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தி மேக்னிலுக்கு பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கிடைக்குமா ப்ரோ கேட்டீங்கன்னா கார்த்திக் சர்மா பதில அண்ட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கார்த்திக் சர்மா தான் கண்டினியூ பண்ணுவாரு. இவர் பாத்தீங்கன்னா ஒன்லி பெஞ்சில தான் இருக்க போற சீசன்ல, அது கிளியரா தெரியுது. ஏன்னா கார்த்திக் சர்மா மேல சிஎஸ்கே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. மேக்னில ஒரு குட் பிளேயர் தான், பட் இவருக்கு சான்ஸ் கிடைக்குமா அது நம்ம கையில இல்ல. சோ சிஎஸ்கே டீம் தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்க போறாங்க. கார்த்திக் சர்மா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ என்ன பொறுத்தையும் பார்த்தா மேக்னில சீசன்ல நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேக்னில ஒரு அதிரடி ஹிட்டருங்க, ஒரு பவுலிங்குமே போட முடியும், விக்கெட்ஸுமே பார்த்தா எடுத்து கொடுப்பாரு குரூஷியல் டைம்ல. சோ பார்க்கலாம் இவர் சிஎஸ்கே சீசன்ல காட்டுறாங்களான்னு. ஒரு டீமுக்கு என்னதான் நல்லா போயிட்டு இருக்கு, லாஸ்ட் ஒரு 3 மேட்சா சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்களே. ஜெமி ஓட்டன் கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லாஸ்ட் மேட்ச்ல கூட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட்ல வாங்கினாரு, சந்தோஷப்பட்டேன். ஆனா வந்த கொஞ்ச நேரம் கூட பார்த்தா சந்தோஷம் கண்டினியூ அவ்வளவு சொல்லணும். ஏன்னா நம்ம ஜெமி ஓட்டன் நேத்து பார்த்தா ரூல் அவுட்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டையுமே பார்த்தா சிஎஸ்கே அறிவிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம ஜெமி ஓட்டனுக்கு ரைட் தையில ஏற்பட்ட இன்ஜுரி காரணமா அந்த அசஸ்மெண்ட் கோசம் பார்த்தா அவர் யூகேக்கு போயிருக்காரு. சோ அதுக்கப்புறம் முடிச்சதுல அவரால் திருப்பி கண்டிப்பா வர முடியாது. சோ அந்த ஐபிஎல் 2026 அவருக்கு ரோல் அவுட்னு நம்மளுக்கு நேத்தே தெரிஞ்சிருச்சு. ஆனா அவருக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் சிஎஸ்கே போவாங்கன்னு டவுட்டா இருந்துச்சு. ஆனா சிஎஸ்கே நேத்தே பார்த்தீங்கன்னா அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஜெமி ஓட்டன் ஒரு ஸ்டோரி ஒன்னு போட்டாருங்க. அவர் ஸ்டோரியில என்னோட வேலையை முடியாம நான் என் வீட்டுக்கு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜெமி ஓட்டன் இன்ஸ்டால ஒரு ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தாரு. ஜெமி ப்ரோ லாட் ஆஃப் கிரெடிட் டு யூ சொல்லணும். நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நாங்க சத்தியமா யாருமே எதிர்பார்க்கல சொல்லணும். நம்ம ஜெமி ஓட்டன் சீசனுக்கு முன்னாடி இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு சொல்லியிருந்தா கண்டிப்பா யாருமே நம்பி இருக்க மாட்டோம். ஆனா ஜெமி ஓட்டன் வித் த பால் வித் த பேட் இந்த டீமுக்கோசம் என்ன வேணா பண்ணலாம்ப்பா என்ற மாதிரி பாத்தீங்கன்னா இறங்கி போய் உசுர கொடுத்து ஒரு மேட்சை விளையாடினாரு. இவர் வெல் டன் யுவர் ஜாப் ப்ரோ, நெக்ஸ்ட் சீசன் பார்க்கலாம் திருப்பியும் உங்களை. ஓட்டனுக்கு பதிலா சிஎஸ்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அறிவிச்சிருக்காங்க. அவர் வேற யாருமே நம்ம சிஎஸ்கே டீம் எல்லா டீமும் ஃபாலோ பண்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். டான் ஃபாரஸ்டர் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல நம்ம சிஎஸ்கேக்கு தான் விளையாடுறாரு. ஜோபாக் சூப்பர் கிங்ஸ்ல இந்த வருஷம் தான் டெபியூ பண்ணாரு, நல்ல பிளேயரா தெரியுறாரு. அதுலயும் எம்ஐ கேப்டன் அகைன்ஸ்டா பார்த்தா ஒரு நாக் அவுட் 80+ அடிப்பார் நினைக்கிறேன். அந்த மேட்ச்ல அவரோட பேட்டிங் மட்டும் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்குங்க, தனியா விளையாடி இருப்பாரு. தேவைன்னா இவரால் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலிங்குமே போட முடியும். ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்குள்ள வந்திருக்காரு. அதை தவிர்த்து இந்த பிஎஸ்எல் நடந்துச்சுல அதுல பாத்தீங்கன்னா பொலன்னு பொறந்தாலும் சொல்லணும். அங்க ஒரு கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் வராரு. சோ இவரை சிஎஸ்கே இப்ப சைன் பண்ணது என்ன பொறுத்த ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். அண்ட் அதை தவிர்த்து ஆல்ரெடி இந்த சிஎஸ்கே ஃபேமிலிக்குள்ள இருந்திருக்காரு. சோ இந்த ஒரு ஃபேமிலிக்குள்ள அவரால் ஜென்ரல் அவர்தெல்லாம் பெருசா இருக்காது. சோ சிம்பிளா அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜிஎஸ்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சிஎஸ்கே இருக்க போகுது. டான் ஃபாரஸ்டர் ஒரு நல்ல பிளேயர் தான், நம்ம ஜிஎஸ்கே விளையாடி இருக்காரு. பட் சிஎஸ்கே அவருக்கு இப்ப சான்ஸ் கிடைக்குமா, இருக்கிறது ஒரு 3 மேட்ச் தான். சோ ஃபார் என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் சொல்லணும். மேபி அவர் உள்ள வந்தாருன்னா அவரால் பவுலிங்குமே போட முடியும், தேவைப்பட்டா நம்ம ஜெமி ஓட்டன் பேட்டிங்லயுமே பாத்தீங்கன்னா அவரோட டீமுக்கு பார்த்தா ரன்ஸ் கொடுக்க முடியும். என்ன நினைச்சேன்னா நம்ம கலீல் அஹ்மதுக்கே ரீப்ளேஸ்மெண்ட் போலிய சிஎஸ்கே. சோ ஜெமி ஓட்டனுக்கு போக போறாங்களா, இருக்கிறது ஒரு 3 மேட்ச் தான். சோ இந்த நேரத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சிஎஸ்கே எடுப்பாங்களான்னு டவுட்டா இருந்துச்சு. ஆனா சிஎஸ்கே டான் ஃபாரஸ்டருக்கு போயிருக்காங்க. அங்க ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குமான்னு தெரியல. மேபி இவருக்கு பிளேயிங் சான்சஸ் கிடைக்குமா வரக்கூடிய மேட்சஸ்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருக்கிறது 3 மேட்ச் தான். சோ 3மே இம்பார்ட்டன்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு. சோ எப்படி பண்ண போறாங்க அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கு கைஸ். அதை தவிர்த்து ஃபாரஸ்டோட அந்த சைனிங் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சோ இன்னைக்கு வெரி பிக் டே கைஸ் சிஎஸ்கேக்கு. ஏன்னா சிஎஸ்கே நீங்க மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அப்படியே அந்த டாப் 4 என்ட்ரி ஆவாங்க. அந்த டாப் 3 கூட பார்த்தா சிஎஸ்கே நல்ல நெட் ரன் ஜெயிச்சா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஏன் டாப் 2 கூட பார்த்தா சிஎஸ்கே நல்ல நெட் ரன் லக்னோ இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா உள்ள போறதுக்கு அதிகமா பார்த்தா பாசிபிள் இருக்குங்க அந்த டாப்
டாப் 2க்குள்ள. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். சிஎஸ்கே கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும். 3 ஹேட்ரிக் வின்ல இருந்து வரும். சோ அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல இன்னைக்கு காட்டினாங்கன்னா சிஎஸ்கேவோட அந்த பிளே ஆஃப் கனவு கண்டினியூ ஆகும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனதர் ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி தான் சிஎஸ்கே என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா, அண்ட் என்னதான் சிஎஸ்கேல 16 பாயிண்ட் போக முடியினாலும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா விச்சுவல் ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம ஜெமி ஓட்டன் சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க? ஆப்வியஸ் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சிஎஸ்கே இருக்குதுன்னா கண்டிப்பா ஸ்பென்சர் ஜான்சன் தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு பவுலருங்க. கண்டிப்பா இந்த சிஎஸ்கே இன்னொரு பவுலருக்கு தான் போவாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் தான் வருவாரு உள்ள. பட் எனக்கு இருக்க ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் ஆஸ் ஒரு நியூ பால் பவுலர் தான். அவரால் டெத்ல அவர் அந்த அளவுக்கு நல்லா போட மாட்டாரு. ஆனா சிஎஸ்கேக்கு இப்ப டெத்ல தான் அன்சுல் கம்போஜோட போறதுக்கு ஒரு ஆள் வேணும். மேபி உள்ள ஒரு குர்ஜாப் சிங் எல்லாம் ஒரு ஆகாஷ் மத்தல உள்ள கொண்டு வருவாங்களா அந்த சிஎஸ்கே ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் அதுக்கு பதில் ஒரு இந்தியன் பினிஷர் யாராச்சும் அல்லாட வாய்ப்பு இருக்கா? சோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் சிஎஸ்கே கோசம் டெபியூ பண்ண போறாரா இன்னைக்குன்னு எல்லாத்தையும் நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நம்ம ஜெமி ஓட்டன் இத்தனை நல்லா சிஎஸ்கேக்கு என்ன ஒரு ஜாப பண்ணாரோ அதே ஒரு ஜாப உள்ள வந்து நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு ஹாப்பி சொல்லணும். சிஎஸ்கேமே பிளே ஆஃப் ரேஸ்ல கண்டினியூவா இருப்பாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு. சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? சிஎஸ்கே நீங்க மேட்ச் வின் பண்ணுவாங்களா? அதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழ் பூசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க கைஸ். அப்ப நல்ல சிஎஸ்கே கனல் சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது நான் உங்கள் ஹரி. ஸ்டே டியூன் கைஸ்.